இஃப் யுவர் கேர்ள் சேஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம், பாய் பெஸ்டிங் அதான் நார்மலான விஷயம் அப்படி சொல்லி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயமே ஷீஸ் டீஜென்ரேட், அவ்வளவுதான். ஷீஸ் டோட்டலி டீஜென்ரேட். ஓகே, ஸோ டீஜென்ரேட்னா என்னன்னா, ஒரு ஒரு ப்ராப்பரா எந்த ஒரு நல்ல ஹேபிட்ஸுமே வச்சுக்காம, நல்ல ஒரு மென்டாலிட்டிலாம் இல்லாம, சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அடிக்ட் ஆகிக்கிட்டு, அப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை வந்து பார்ட்டி போகிறது, வெளியே பசங்களோட தனியாக போகிறது, குடிக்கிறது, கேஷுவல் செக்ஸ் வச்சு, இதெல்லாம் வந்து டீஜென்ரேட்ல வரும், ரைட்? ஸோ நான் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட பிலீஃப்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமா நீங்க கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, பட் இல்ல என் லைஃப்ல நான் அது ஒரு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன், என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் அது இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இங்க. ஓகே, ஸோ என்னோட காலேஜ் டைம்ல இந்த இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. என்னன்னா, நான் அப்போ வந்து ரொம்ப ஒரு நைஸ் கை, இந்த சொசைட்டி சொல்ற மாதிரியான ஒரு நைஸ் கை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும், ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும், இந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய பசங்களோட பேசுவாங்க, நிறைய பசங்களோட பழகுவாங்க. அந்த பசங்களோட நம்ம பேசும்போது பழகும் போது தெரியும் அவன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கறான், அவன் ஒரு பொண்ணுகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான். பிகாஸ் பசங்க அப்படின்னாலே மேக்சிமம் எதிர்பார்க்கறது ரெண்டே விஷயமா தான் இருக்கும். ஒன்னு லவ், இன்னொன்னு லஸ்ட். ஓகே, அடுத்தவனோட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பண்ணணும்னா பண்ணணும், அவ்வளவுதான். செக்ஸ் இன்டிமேட்டா இருக்கணும்னா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தவனோட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கழட்டி விட்டு எப்படிதான் நான் இடையில போடுறான். 90% இப்படிதான் இருப்பாங்க. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட், ரைட்? யாருமே வந்து இங்க பொண்ணும் பையனும் வந்து நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லவே முடியாது. மேபி எங்கேயாவது ரொம்ப ரேரா 1% இருக்கலாம். அந்த 1%ல நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. உங்க கேர்ள் அந்த 1%ல வருவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ என்னோட காலேஜ் டைம்ல இப்படிதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பசங்களோட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட கேரக்டர்னு எல்லாமே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா, ஏய் நீ வந்து சந்தேகப்படுற, நீ வந்து ரொம்ப ஒரு டாமினேட் கேரக்டர் இப்படி அப்படின்வாங்க. ஆனா அவன் கூட கையை பிடிச்சிட்டு போறது, அவனை மடியில படுக்க வச்சுக்கிறது, கேட்டா பாய் பெஸ்டிங்கிறது, பாய் ஃப்ரெண்டுங்கிறது, அப்படியே ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு உட்காடுறது, கேட்டா அதெல்லாம் நார்மல் அப்படிங்கிறது. Do you think it's a normal? சொசைட்டி சொல்றது, படம் காட்டுறது, இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நார்மல், இது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் அன் அப்நார்மல். லெட்ஸ் சே என்னோட கிளைண்ட் ஒருத்தர் பேசிட்டே இருக்கு, அவருக்கு செஷன் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் அவனோட புகழை பத்தி பாடிக்கிட்டே இருக்காங்க, அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட உங்களோட லைஃப்பை பத்தி, உங்களோட நீங்களும் அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஒரு லைஃப், அந்த கரியர் எப்படி இருக்கணும், கோல் எப்படி இருக்கணும், இல்ல வந்து என்ன ஃபன்னியான கேரக்டர், என்ன விஷயம் நடந்துச்சு, இதெல்லாம் பேசாம ஒரு பையனை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே தேர் இஸ் சம்திங் ராங் தேர். சீரியஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டிங் ரிலேஷன்ஷிப் இதுல. பட் ஏன் உனக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகல அப்படின்னா, மெயின் திங் என்னன்னா, எனக்கு லாங் டேர்ம்ல கொண்டு போக தெரியல. அது உண்மைதான், அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் இப்போ நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அதை பத்தி, அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு எப்படி சீட் பண்றாங்கன்றத நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். திஸ் இஸ் த மெயின் திங், ரைட்? ஸோ அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹீரோ இருக்காரு, உங்களுக்கு ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை பத்தி நீங்க வேற யார்ட்டையா போய் தப்பா பேசுவீங்களா, இல்ல அவரை தவிர வேற யாரா பத்தி நீங்க தப்பா பேசுவீங்களா? மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, ஓகே ஃபைன், சண்டை போட மாட்டோம், இது பண்ண மாட்டோம், பட் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். கரெக்டா? அந்த மாதிரி தானே இருக்கணும். ஏன் அது இல்லை? ஏன் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை? ஆக்சுவலி அது நார்மல் கிடையாது. கேர்ள்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஓகே ஃபைன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் ஓகே, பட் பாய்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன ஒரு இன்டென்ஷனுக்காக பழகுவாங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே ஒரு அழகான ஒரு பொண்ணு, ஒரு பையன், 2 பேருமே வந்து ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இப்போ அந்த பொண்ணு வந்து ஷால் வி ஹாவ் அ செக்ஸ் அப்படின்னா, அவன் வந்து அந்த பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்காம இருந்துருவானா? மேபி இது டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கவனிக்கல, பார்க்கல. பட் நான் பார்த்துருக்கேன். யூசி 2000
2019. ஆமா 2019 நான் ஒரு சேல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போ என்னோட காலேஜ்ல, என் காலேஜ்ல ஆக்சுவலி என்னோட காலேஜுக்கு இன்னொரு காலேஜ் ஆப்போசிட்ல இன்னொரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல வந்து சீனியர் ஒருத்தவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமா அவங்க எனக்கு பழக்கம். ஷீ ஹாஸ் அ பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா, அந்த டைம்ல அவங்களுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ப்ராப்ளம், சண்டை கொஞ்சம் இடையில வந்து பேசாம இருந்தாங்க. ஸோ என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க, நானும் பேச ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்க வந்து டீச்சர்ஸ் நம்ம இன்டிமேட்டா இருந்தோம், படத்துக்கு போனோம், ஸோ எல்லா விஷயமும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ கால் பண்றாரு ஆக்சுவலி. என்ன அப்படிங்கிறாங்க, நான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இவன் நான் என் மூஞ்சை காட்டாது அப்படிங்கிறேன். அவங்க வந்து என்ன, நான் என் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன், என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி லிட்டரலா நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவங்க என் பக்கத்துல உட்காந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட வீடியோ கால் பேசுறாங்க. இங்க பாரு இவங்க கூட தான் வந்திருக்கேன், என் ஃபேஸையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் அழுகுறாங்க உட்காந்து, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ஸோ பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, இந்த மாதிரிங்கிறதுக்குலாம் இங்க வந்து இடமே கிடையாது. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். அந்த பாய் பெஸ்டிங்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன், அந்த அண்ணங்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன், அந்த தம்பிங்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன். ஓகே, உங்களோட பிளட் லைனை தவிர மற்ற யாராவது இந்த மாதிரி வந்து வெளியேந்து இருக்கிற பீப்புள் வந்து இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அண்ணன் மாதிரி இப்படிலாம் பேசுறாங்கன்னா தே ஆர் நாட் அ வொர்த்தி. இன்ஃபேக்ட் அண்ணன் பேசுற எத்தனையோ பொண்ணுங்க என் கூட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நல்லா பழகினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் அப்படியே டார்க்கான ஒரு சில சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க. தென் அது வேற மாதிரி போய் முடியும். இந்த மாதிரி நடந்திருக்கு. இல்ல அப்படிலாம் இல்லைன்னா உங்களுக்கு மேபி திறமை இல்லை, அதனால நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணது இல்லை. புரியுதா? ஏன்னா நான் முன்னாடி வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது, ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தான் அதிகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பேசும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அது எப்படி உன்னால மட்டும் முடியுது போடா அப்படின்னு. சில பேர் வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன குறிக்கும், அந்த பேட் வேர்ட்ஸ்ல பேசுறவங்க இல்ல நம்மளோட இதுக்கு தப்பா சொல்றவங்க என்ன குறிக்கும் அப்படின்னா, தே ஆர் நாட் brought up in a right way அப்படிங்கிறது தான் குறிக்கும். வெளி உலகம் தெரியல. சும்மா இப்ப எவனா ஒருத்தன் தப்பா ஒரு கமெண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனோட அக்கௌண்ட்டை போய் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஃபேஸ் இருக்காது, அவனோட ஒரிஜினல் பேர் இருக்காது. ஏதாவது ஒரு சும்மா பேரை வச்சுட்டு முகம் தெரியாதனால ஈஸியா பேசிடலாமே பேசுவாங்க, அவ்வளவுதான். இது உங்களோட ரியல் லைஃப்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஸோ பாய் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து லிட்டரலா சீரியஸா ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அது. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸே நான் வந்து ஒரு 2021 என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க தான். ஸோ 2021 நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து யாரோ ஒரு பையனோட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவன் வந்து டியர்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க, இப்போ ஒரு டியர்லாம் அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த இடத்துல லூசுத்தனமா ஓகே ஃபைன் பரவாயில்ல, ஃப்ரெண்டு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, நான் தான் சரியில்லை போல, நான் தான் மென்டலி ரீடார்ட் போல, நான் தான் வந்து தப்பா இருக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் சந்தேகங்களோட பாக்குறேன். ஆனா அங்க நடந்தது வேற. அவன் கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு கிட்ட தப்பா பேசியிருக்கான். அத அவங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து பேசியிருக்கான், இப்ப நான் என்ன சொல்றது, என்ன பண்றது அப்படின்னு. நான் அப்புறமேட்டு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லவும், இல்ல நீ தான் சரியில்லை போட அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். நான் ஃபோன் பண்றேன் ஃபோன் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. 5 years லவ் பண்ண ஒரு பொண்ணு, அவங்களுக்கு தெரியாம கிடையாது. யூசி நீங்க நினைக்கிறீங்க பொண்ணுங்களுக்கு எதுவுமே, அப்படி கிடையவே கிடையாது. தெரியாம கிடையவே கிடையாது, தெரியும் என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து யாராவது பேசுறாங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு நான் இன்டிமேட்டா இருந்திருக்கேன், நான் இந்த இத்தனை ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து இருந்திருக்கேன் நான் சொல்லுவேன். சொல்லியும் பொண்ணுங்க எங்கிட்ட வந்து பேசுறாங்க, பழகுறாங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? they don't need a normal character, they need a leaderistic at the same time every கைண்ட் ஆஃப் ஹியூமர் எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. லெட்ஸ் சே நான் அவங்க கிட்ட கேட்குறேன், ஏன் உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா கன்சிடர் பண்ணாம ஏன் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, அவன் உங்களை மாதிரி இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரே ஒரு எமோஷன், அவன் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஒரு எமோஷனை மட்டும் வந்து ட்ரிகர் பண்ண மாட்டான். அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு பிடிக்கல பண்ணாதான்வான். பிகாஸ் அவன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற தைரியத்துல பண்ணுவான். அவன் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பான். பிகாஸ் ஹீ நோ ஹவு டு ஃப்ளர்ட் கேர்ள்ஸ். ஒன்னு உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாமலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லாதீங்க, தெரியல
அதுதான் உண்மை. என்னைக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம அதுல இம்ப்ரூவ் ஆக முடியும். அவன் அந்த கேம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், நீங்க அந்த கேம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கல, அதான் உண்மை. யூ சி இன்ட்ரெஸ்டிங். இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருந்தா மட்டும் தான் நீங்க ஒருத்தட்ட போய் பேசுவீங்க பழகுவீங்க, ரைட்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இல்லைன்னா எதுக்கு போய் பேச போறீங்க பழக போறீங்க? எப்ப பார்த்தாலும் உண்மையே இருக்கிற ஒரு கேரக்டரா தான் எப்படி பேசுவீங்க? இல்ல எப்ப பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு உள்ள கேரக்டர் தான் எப்படி போய் பேசுவீங்க? அப்ப தப்பு இந்த இடத்துல யார் மேல இருக்கு அப்படின்னா நம்ம மேலதான். நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும், ரைட்? யூ சி கேர்ள்ஸ் நீட் அ லீடர்ஷிப் கேரக்டர். அவங்களுக்கு ஒரு ஒரு மேபி ஒரு 60 ஒரு 100% நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 40% இல்ல ஒரு 20% மேபி வந்து இல்ல நான் தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணணும், நான் தான் பார்த்தோம் கேர்ள்ஸ் யோசிக்கலாம். பட் 60% ஆஃப் த கேர்ள்ஸ் மேபி அவங்க வாய் வார்த்தையா இல்ல நான் பார்த்துப்பேன் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசலாம். பட் தே ஜஸ்ட் நீட் அ லீடர். அவங்களுக்கு தேவை ஒரு லீடர். அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணும். நீ இங்க போ, நீ இது பண்ணு, நீ அது பண்ணு. ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஆக்வர்டான வேலை, நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி நான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஓகே ஃபைன் இப்படி வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து வெளியே போறோம், ஓகேவா? நான் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இங்க போலாமா அங்க போலாமாங்கிறத விட இங்க போலாம், ஓகேவா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீயும் வரியா? நான் இப்ப யார் கூடயாவது வெளியே போறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயமே, நான் காஃபி சாப்பிட போறேன், நீ காஃபி சாப்பிட வரியா? நான் வந்து வாக் போக போறேன், நீ வாக் போக வரியா? நான் புக் படிக்க போறேன், என் கூட சேர்ந்து புக் படிக்க வரியா? அவ்வளவுதான், சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அவங்க வர போறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவ்வளவுதான். நீங்க அடுத்துட்டு உங்களோட மூவ் ஆன் பண்ணிட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போகணும். அதை விட்டுட்டு சும்மா போயிட்டு நான் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டேன், அவன் வந்து இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கா, வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறா, பாய் ஃப்ரெண்ட்ஸுங்கிறானா அவங்க உனக்கு செட் ஆக மாட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஒண்ணு உங்களை நீங்க மாத்திக்கங்க, இல்லையா அப்படியே இருந்து நீங்க வந்து உங்களோட பிலீஃபை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ற யாரையாவது திட்டிக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டுங்க. ரெண்டே விஷயம் தான் உங்களால பண்ண முடியும், ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம நல்லது சொல்றோம்னு வச்சுக்கோங்க, என்னன்னா நீ என் பிலீஃபுக்கு வந்து ஆப்போசிட்டா சொல்ற, எனக்கு ஈகோ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டைக்கு வர நிறைய பேர் தான் அதிகமா இருப்பாங்க. அது அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை கத்துக்க மாட்டான், கேட்க மாட்டான், எடுத்துக்க மாட்டான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னும் 5 வருஷம் ஆனாலும் சரி, 6 வருஷம் ஆனாலும் சரி, அவன் பழைய ரிலேஷன்ஷிப்ல வாங்கின அடியை வாங்கிட்டே இருப்பான். இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கேன். பட் இப்போ அப்படியே ஆல்டர்னேட். நான் என்னைக்கு என்னோட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நான் வேற ஒரு ஃபார்முலாஸ் மெத்தட்ஸ் என்னோட ஃபார்முலாஸை நான் யூஸ் பண்ணணும். கேர்ள்ஸ் ஆர் ரியலி இன்டு மீ. நேற்று கூட ஜூஸ் குடிக்க போனோம், நேற்று கூட வெளியே அவுட்டிங் போனேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல. சும்மா வந்துட்டு ஒரே ஒருத்தவங்களோட ஓகே ஃபைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டோம், நானுமே அந்த இடத்துல இருந்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க கூட பழகிட்டோம், அவங்க கூட 5 வருஷம் நம்ம வந்து இருந்துட்டோம், அவங்க தான் உலகம்னு நினைச்சிட்டோம், ஃபைன். அவங்களுக்கானா நீங்க உங்களோட வேல்யூ புரியல இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும், உங்களோட டிமாண்ட் அதிகப்படுத்தணும். அப்போ உங்களோட சப்ளை, உங்களோட டைமிங்கை நீங்க கம்மி பண்ணணும், உங்க டைமிங்கை நீங்க வேற எதுலையாவது கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க லீடரா மாறணும், நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கையில எடுத்துக்கணும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. ஆனா நீங்க அது பண்றதே கிடையாது. பிகாஸ் ஒரு பயம், எப்ப எவன் கிடைப்பான், எவனையா பிடிச்சி திட்டிக்கிட்டு, எப்ப எவனை வந்து தப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, இல்ல என்டர்டைன்மெண்ட் என்ன என்டர்டைன்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டு. யூசி ஒரு பையனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க கூடாது, நீங்க எதிர்பார்க்கறது சேலஞ்சா தான் இருக்கணும். தட்ஸ் ஹவ் மாஸ்குலின் லீடர்ஸ் வேர் பார்ன். நீங்க ஒரு மாஸ்குலினா மாறினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தர் உண்மையை சொல்றாருன்னா எஸ் ஹி இஸ் த ரைட் பர்சன், அவன் தான் எனக்கு கரெக்டான ஒரு லீடர். அதை தான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு மிலிட்ரிலாம் போறீங்க அப்படின்னா யார் லீடரா இருப்பான்னா ஒரு சர்ஜென்ட். அவர் வந்து மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் தெரியாது, நீ சேலஞ்ச், நான் உனக்கு சேலஞ்ச் கொடுக்குற, நீ பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் த சேலஞ்ச். அதுதான் வந்து ஒரு மாஸ்குலினிட்டிக்கான ஒரு அழகு. சும்மா எனக்கு வந்து நான் பண்ற எல்லாத்துக்குமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்பா, நான் சொல்றது என்னோட பிலீஃப் தான் கரெக்ட், நீ எல்லாம் தப்புடா, நீ வந்து உனக்கு என்னடா. That's why you are still in this path, right? You see, துபாய், நான் ரீசெண்ட் டைம்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த துபாயில இருக்கிறவங்களாம், துபாய் வேற என்னது பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே 6 months இல்ல ஒரு 7 months வந்து ஒர்க் பண்றாங்க, 3 months இல்ல 1 month வந்து பிரேக் எடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற கோயில் குளம் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன மென்டாலிட்டினா, எஸ் அவங்க சேவ் பண்றாங்க, பட் அட் த சேம் டைம் தே ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த வேர்ல்ட். ஆனா நம்ம தமிழ், அதுவும் முக்கியமா தமிழ் பீப்புள் என்ன பண்றோம் அப்படின்னா, சும்மா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். இது நம்ம வீட்டுல சொல்லி 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 வளர்க்குறாங்க இந்த விஷயத்த.
டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸை யாராவது எடுத்துக்க சொன்னா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. எப்படி எடுத்துப்போம்? எங்க சினிமால எங்க எங்க ஹீரோ இப்படிதானே பண்றாரு, எங்க தலைவர் இப்படிதானே பண்றாரு, எங்க இவரு இப்படிதானே இருக்காரு. சினிமாலையுமே எடுத்துக்கிட்டீங்க, நேற்று என்னோட கம்யூனிட்டி கால்ல நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பீப்புள், என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ், என்னோட பிரதர்ஹுட்ஸ், அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சினிமால பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து ப்ராப்பர் பிசிக் வச்சிருக்கான், ஒருத்தன் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கான், ஒருத்தன் வந்து ப்ராப்பரா அவன் லைஃபை கோ த்ரூ பண்றான், ப்ராப்பரா பிசினஸ் பில்ட் பண்றான் அப்படின்னா அவனை ஒரு காமெடி பீஸாவும், ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கான், எப்பவுமே வந்து சேல் அடிச்சிருக்காங்க, ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து ஹீரோவாவும் போர்ட்ரே பண்றதுதான் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. அப்ப நீங்க பாக்குற உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஃபைன், இப்படிதான் இருக்கிறோம். மேபி மெச்சூர்ட் பர்சன், மேக்ஸிமம் மெச்சூர்ட் பர்சன் தான் என்னோட கான்டென்ட் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிலீஃப்ஸ் எடுத்துப்பீங்க. இல்ல நீங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, இந்த சின்ன பசங்க, இந்த 18 டீனேஜ்ல இருக்கிற பசங்க யாருக்குமே நான் வந்து இந்த வீடியோஸ் போடுறது கிடையாது. நான் மேக்ஸிமம் டைம் டார்கெட் பண்றது இல்லாம 20 to 25. உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலையா, கிளம்பி போயிட்டே இருங்க, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். எனக்கு தேவையே கிடையாது. ஓகே, என்னோட பிலீஃப்ஸ் பிடிச்சிருக்கவங்க, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பா அவங்களோட லைஃப் அங்க சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. போயிட்டு என்னோட கம்யூனிட்டியில கேட்டு பாருங்க, இல்ல என் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி பாருங்க, பீப்புள் சொல்றது உங்களுக்கு புரியும். சனிக்கிழமை ஒரு கிளைண்ட் என் முன்னாடி வந்து அவர் வந்து பயங்கர ஃபீல் பண்ணி, எனக்கு ஸ்ட்ரெஸ்டா, எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து அதிகமான அந்த பையனை பத்தியும் கூட இருக்காங்க, அந்த பையனை பத்தி, அந்த பையனோட வெளியே போறாங்க, அந்த பையன் கூட சேட் பண்றான், இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு அம்மா இல்ல, ஆனா நான் அவ்வளவுதான் எல்லாமே நினைச்சேன், ஆனா அவ இப்படி பண்றா. எமோஷனலி எத்தனை பேர் இவ்வளவு வீக்கா இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுக்கு நம்மளை பத்தி நம்ம எதுக்கு, நமக்கு வந்து ஏதோ அந்த ஹீரோ இந்த ஹீரோவை திட்டினாரா, இவங்க அவங்கள பேசுனாங்களா, சூப்பர்ல, ஓகே, எனக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை, என் லைஃப்ல எதுவுமே எனக்கு வந்து ஒழுங்கா வராது, ஏன்னா படத்துல வந்து அவர் அந்த வார்த்தை தான் பேசியிருக்காரு, அப்ப நானும் அவர் தான் பேசணும், எங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஏன் அது வெறும் மூவி, தட்ஸ் அ மூவி, அவ்வளவுதான். உங்க ரிலேஷன்ஷிப் கெட்டு போறதுக்கான மெயின் ரீசன் மூவிஸ், சோஷியல் மீடியா, நீங்க என்னென்ன கன்சியூம் பண்றீங்களோ இன்க்ளூடிங் பான் முதல். யோசிச்சு பாருங்களேன், இந்த டிவி, சோஷியல் மீடியா, இந்த படம்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஆண்கள் அப்படின்னா, வேலைக்கு போவாங்க, அவங்களோட லைஃபை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, தென் அவங்களோட ஒய்ஃப்ஸ் அவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே நடக்குது. ஈக்குவாலிட்டி, ஓகே, பெண் சுதந்திரம், ஓகே, நீங்க படிக்கிறதுக்கு ஓகே ஃபைன், வேலைக்கு போறதுக்கு ஓகே ஃபைன், பட் சும்மா வந்து நான் வந்து குடிக்கணும், சிகரெட் அடிக்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு பையனோட நான் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இதெல்லாம் என்னத்த தப்பு இருக்கு? நான் வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப கீழேயே வச்சிட்டு இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்டா எனக்கு கீழே தான் இருக்கணும், அவன் மேல வரக்கூடாது. இன்னும் சில பாய்ஸ் இதை விரும்புறாங்க ஆக்சுவலி, பிகாஸ் தே ஆர் ஃபெமினின் குவாலிட்டி, அதிகமான ஒரு ஃபெமினின் எனர்ஜி அதிகமா இருக்கு. என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொண்ணை நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணலன்னா நான் மூஞ்சுக்கு நேரா திட்டிடுவேன், திரும்பி பேச மாட்டேன். அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப நைஸா நீங்க இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப நல்ல பையனா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, பொண்ணுங்களுக்கு மேக்ஸிமம் டைம் என்னன்னா உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க பயங்கரமா. ஐ மீன் எல்லா கேர்ள்ஸுமே இப்படிதான், எல்லாருமே இப்படிதான், நான் ஃப்ரேம் பண்ண மாட்டேன், பட் இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு? மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஓகே ஃபைன், சூப்பர், நீங்க அந்த கேமை சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல நீங்க 1-2 பிரேக்கப்ஸ் தொடர்ந்து எனக்கு இதே தாங்க நடந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபார்முலாஸை மாத்தி தான் ஆகணும், ஃபார்முலாஸை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேக் த லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யார் ஒருத்தனை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அந்த பொண்ணு எப்பவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் ட்ரிகர் பண்றவங்க தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்க கேர்ள்ஸ் சொல்றத நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்னோட ரிலேஷன், அதாவது இங்கேருந்து ஒரு 4 months பிஃபோர் என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து கேட்பேன், இந்த மாதிரி வந்து என்னோட கோச் வந்து சொன்னார் இப்படி, இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எனக்கெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னாங்க. ஆனா ஐ மீன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி நான் பேசி கேட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. நான் வந்து என்னோட ஒர்க்ன்னு இருக்கேன், உனக்கு பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது என்னாச்சுன்னா என்னோட SMVன்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூவை கம்மி பண்ணுச்சு ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்ட.
ஸோ அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு சீட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு நல்ல ஒரு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு சீட் பண்றான், ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. பட் ஏன் மேல எல்லா பிள்ளையுமே தூக்கி போட்டு போயிட்டாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியல, அந்த ஸ்கில்லை பத்தி நான் கத்துக்கல. அது ஒரு ஈஸியான விஷயம் நான் நினைச்சுக்கிட்டேன். If you need to gain a quality of a girl in your life, you just need to be first of all qualified person. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபைட் பர்சன் ஆகணும். ஸோ எப்பவுமே நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களை சந்தோஷமா மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பிடிக்காது. சம்டைம்ஸ் கோவம் எமோஷனை ட்ரிகர் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து கோவத்தை ட்ரிகர் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து சந்தோஷம் கொடுக்கணும், சம்டைம்ஸ் வந்து யோசிக்க வைக்கணும், சம்டைம்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் ட்ரிகர் பண்ணணும். அதுக்கான ஒரு சில விஷயம் நான் சொல்றேன் லேட்டர், நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை பத்தி எப்படின்னு. பட் த திங், first you just need to be yourself. First you just need to be a leader in a relationship. Relationshipல first of all நீங்க ஒரு லீடரா மாறு. ஓகே, ஸோ இப்போ லீடர்னா என்ன பண்ணும்? You just need to have some amount of goals. You just need to lead in a relationship. Take maximum of decisions in your relationship. Maximum of the decisions நீங்க எடுங்க. ஓகே, ஸோ எப்பவுமே அவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்காதீங்க. நீங்க தப்போ ரைட்டோ அந்த முடிவை நீங்க எடுங்க. நேற்று நான் வாக் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து நாயினா பயம். ஸோ என்னன்னா, ஐயோ எனக்கு வந்து அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படி அப்படின்னாங்க. நாயை பார்த்தா பயம். அங்கே ஒரு கும்பலா பீப்புள் இருந்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் குடிச்சிருப்பான் போல, அவன் குடிச்சிட்டு அங்கே நின்றுட்டு தான். எனக்கு அங்கே வரத்துக்கே பயமா இருக்கு. நான் அவன் கூட இருக்கல, உனக்கு என்ன பயம், வா என் கூட அப்படின்னதுக்கப்புறம் ஷீ ஃபாலோஸ் மீ. நான் டீட்டெயில்டாக நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா நான் டைரக்டா அவங்க ஒரு பையன் மிஞ்சி போனா என்ன, இந்த 2 விஷயத்துக்காக தான் நினைப்பான். ஒன்னு லவ், இன்னொன்னு லஸ்ட். ஓகே, 2 விஷயத்துக்காக தான் அவங்க வந்து பழகிறான் பேசலான்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஏதோ ஒரு பொண்ணு நீ வந்து ஃப்ரெண்டாவே பழகிறேன்னு வச்சுக்கோமே. ஒரு பொண்ணு வந்து சரி ஓகே ஃப்ரெண்டா பழகிற ஒரு பொண்ணு, ஆனா அவ வந்து இல்ல ஐ ஜஸ்ட் நீட் செக்ஸ் வித் யூ அப்படின்னா அந்த பையன் பண்ணாமலா இருக்க போறான். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் ரைட். அக்செப்ட் பண்ணிக்கிற கேர்ள்ஸும் இருக்காங்க. பட் நான் தான் பெரிய இது, நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், நீ வந்து மேஸ்லின், ஆனா என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே, மேபி நீ வந்து என்டர்பிரனரா இருக்கீங்க, மேபி நீங்க ஏதோ ஒரு பெருசா சாதிச்சிருக்கீங்க, சூப்பர். பட் சும்மா போகணுமே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சும்மா பண்ணணுமே ஏதாவது பண்ணிட்டு ஃபெமினிசம் எல்லாம் பேசுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனையே தான். ஒண்ணுமே பண்ணல, ஒன்னும் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. பட் ஷி மே டாக் லைக் நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், நீ வந்து ஒரு இதா இருக்க, நீ வந்து ஒரு மேல் மிசாஜினிஸ்ட், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. Never try to fall in this type of traps, guys, right? So boy bestie இருக்கு, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மாத்துறதுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க லீடரா மாத்திக்கோங்க. டிசிஷன்ஸை நீங்க எடுங்க. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. நீங்க உங்களோட கோலை செட் பண்ணுங்க. அதுக்காக போங்க, உழைங்க. ப்ராஜெக்ட் கோல்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டாக உழைங்க, ரைட்? அந்த பொண்ணு தான் ப்ராஜெக்ட்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பர்பஸ் இன் யுவர் லைஃப். அந்த பர்பஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக நீங்க உழைங்க. அதுக்காக நீங்க டேட் பண்ணாதீங்க, ரிலேஷன்ஷிப் போகாதீங்களா நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம், இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இல்ல பிரேக்கப் பண்றது எவ்வளவு நல்லது, பிரேக்கப் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பரவாயில்ல, எத்தனை வருஷம் பழகுனா என்ன இப்போ. ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் என்னோட கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஷெடியூல் லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்காங்க. ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு பூட் ஆப் அப்படிங்கிற என்னோட மெத்தடை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோர்ஸில் லிங்க் கீழே இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. பே அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா அங்கே போய் பேன்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் பே காட்டும். கூகுள் பேல போய் நீங்கள் பே பண்ணீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி லிங்க் வரும். நீங்கள் அந்த கம்யூனிட்டி லிங்க்ல போய் ஜாயின் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். I will see you in this video.